கன்னியாகுமரியில் 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய உதயத்தை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், 2026 ஆங்கில புத்தாண்டை கொண்டாட அங்கு கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண அதிகளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. எப்படி அவர்கள் இந்த புத்தாண்டை வரவேற்கிறாங்க, என்ன தெரிவிக்கிறாங்க? கண்டிப்பாக தனலட்சுமி, அதாவது சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய உதயத்தை காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இன்று கன்னியாகுமரி கடற்கரையில் குவிந்தனர். இந்த கூட்டமானது வழக்கத்தை விட 2 மடங்கு கூட்டமாகவே காணப்படுகிறது. ஆனால் இன்று சூரிய உதயமானது மேகமூட்டம் காரணமாக தென்படாமல் இருந்தது. அதிகாலையிலே கடற்கரை திடலுக்கு வந்து 2 அல்லது 3 மணி நேரமாக காத்திருந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயமானது தென்படாமல் ஏமாற்றம் அடைந்தனர். புத்தாண்டு பிறப்பின் முதல் சூரிய உதயத்தை காண முடியாமல் திரும்பி சென்றதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் ஐயப்ப பக்தர்களும் சபரிமலை சென்று திரும்பியுள்ள பக்தர்கள் கன்னியாகுமரி கடற்கரையில் கூடியுள்ளதால் கன்னியாகுமரி கடற்கரையானது களை கட்டியுள்ளது. அதே போன்று கடலில் புனித நீராடியும் பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வருகின்றனர். பொதுவாக சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவதுண்டு. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய உதயத்தை காண இன்று அதிகாலையிலேயே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கடற்கரை திடலில் குவிந்ததால் பரபரப்பாக காணப்பட்டது. மேலும் மேகமூட்டம் காரணமாக சூரியன் தென்படுவதற்கு காலதாமதமானது. அதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் இந்த ஆண்டின் முதல் சூரிய உதயத்தை காண வேண்டும் என்ற எண்ணத்தில் நீண்ட நேரம் காத்திருந்தனர். ஆனாலும் மேகமூட்டம் மாறாததால் சூரியன் தென்படுவது மீண்டும் தாமதமானது. மேலும் 7:30 மணியளவில் தென்பட்ட சூரியனை பார்த்து புகைப்படம் எடுத்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அதே போன்று ஐயப்ப பக்தர்களும் ஏராளமானோர் கடலில் புனித நீராடி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தனர். இந்த கூட்டமானது வழக்கத்தை விட 2 மடங்கு கூட்டம் சுற்றுலா பயணிகள் கூட்டம், ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் கன்னியாகுமரியில் புத்தாண்டு கொண்டாடுவதற்கும் புத்தாண்டு முதல் சூரிய உதயத்தை காண்பதற்குமாகவே கூடியது. அதனால் அங்கு பரபரப்பாக காணப்பட்டது. அதே போன்று கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்த நினைப்பாறைக்கு செல்வதற்காகவும் தயாராகி வருகின்றனர். பொதுமக்களுக்கு நேற்று புத்தாண்டை கொண்டாடுவதற்கான எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று இன்றும் அங்கு புத்தாண்டை கொண்டாடியவர்கள் லாட்ஜுகளிலும் ஒவ்வொரு விடுதிகளிலும் தங்கிவிட்டு இந்த அதிகாலையிலேயே 3-4 மணி அளவிலேயே கடற்கரையில் குவிந்து சூரிய உதயத்தை காண அவளோடு இருந்தனர். ஆனால் அந்த நேரத்தில் சூரிய உதயம் தென்படாமல் 7:30 மணி அளவிலே சூரிய உதயம் தெரியக்கூடிய இடத்திலிருந்து மேலே சென்று அந்த காட்சியை பார்த்து ரசித்து சென்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.